அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 19/8/2024 பௌர்ணமி திதி இரவு 11:56 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி திருவோணம் நட்சத்திரம் காலை 8:08 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் மேல்நோக்கு நாள். அமிர்த யோகம் காலை 8:08 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும், புதன் வக்ரமாக, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்றைய விசேஷம் ஆவணி அவிட்டம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. பௌர்ணமியும் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? பூணூல் அணிய, குழந்தைக்கு பெயர் சூட்ட, தானியம் சேகரிக்க, தோட்டம் அமைக்க, மிருதங்கம் வாய்ப்பாட்டு பயில, புது பதவி ஏற்க, அம்பாளை வழிபட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஆசையும் கனவும் காணல் நீர் போன்றது. ஆனால் உண்மையான அன்பு கடல் நீர் போன்றது, என்றும் அழியாதது. ஆமாங்க, இந்த ஆசை அழகு அதெல்லாம் நம்மக்கிட்ட நிலைச்சிருக்கக்கூடியது கிடையாதுங்க. ஆனால் அன்பு யார்கிட்ட இருக்குதோ அது என்றைக்குமே நிலைத்திருக்குங்க. அதனால தாங்க ஆசைப்பட்டு அழகுக்காக ஓடி போகிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. ஆனால் உண்மையான அன்பு எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் தேடி போவீங்க. அந்த உண்மையான அன்புக்குரியவர்களை என்றைக்குமே நேசிக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே அன்பு பாசம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். பேச்சில் ஒரு கம்பீரம் தெரியுங்க. தடாலடியாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. தயக்கம் தடுமாற்றமெல்லாம் இல்லாமல் திட்டவட்டமாக சில முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. 5ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த ஆவணி மாதம் முழுக்க அவர் 5ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வீடு மாறுறதுக்கான வீடு நல்ல வீடு அமையும். சிலர் அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடித்து அவசரமாக கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இந்த ஆவணி மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். இன்றைக்கும் திடீர் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானம் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சின்ன சலுகைகளும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே இருக்குங்க. புது வேலைக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமா நல்ல ஜாதகங்கள், வரன் ஜாதகங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, கொடுத்தது பெரியதாக இருந்தாலும் அதை மறந்து விடுங்கள். ஆனால் பெற்றது சிறியதாக இருந்தாலும் அதை ஒருபோதும் மறவாமல் இருங்கள். ஆமாங்க, பெரிய சொத்தை கூட தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துருவீங்க. அங்காளி பங்காளி கூட பிறந்தவங்க அப்படி இப்படின்னு இந்த பாக பிரிவினைக்காக தோள் தட்டி நிற்கக்கூடியவங்க நீங்கள் கிடையாது. ஆசைப்பட்டார், கூட பிறந்த பிறப்பு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னைய வரைக்கும் அதை பற்றி நான் நினச்சே பார்க்கலிங்க. இப்போ இருந்தால் அந்த சொத்து எத்தனையோ கோடி போகும், ஆனால் ஒருபோதும் நான் அதை நினச்சி பார்க்குறது இல்லைங்கன்னு எங்கும் எப்பொழுதும் கொடுக்க வேண்டியதை அமைதியாக கொடுத்து விட்டு, ஆனால் மற்றவர்களிடமிருந்து உதவி சின்னதாக பெற்றுக்கொண்டாலும் அதை காலம் முழுக்க மனதில் வைத்து கொண்டு அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சுகத்தை சந்தோஷத்தை தரக்கூடியவர் யார்? சூரியன் தான். அந்த சூரியன் இப்போ 4வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டார், அதுவும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்த எல்லா வகை கஷ்டங்களும் விலக ஆரம்பிக்கும், சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். வீடு கட்டுறது வாங்கிறது இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கி அம்மாவுக்கு ஆரோக்கியமும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி சிலர் சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாகனமும் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் நிச்சயமாக வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு பெரிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால திடீர்னு பெரிய வேலை, அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல பேரும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே உண்டு. கடையை கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கற்று தெரிந்து கொள்ளும் கல்வியை விட பட்டு தெரிந்து கொள்ளும் அனுபவமே வாழ்க்கைக்கு சிறந்த பாடமாகிறது. ஆமாங்க, பள்ளிக்கூடத்தில் படித்தது, கல்லூரியில் படித்தது, பல்கலைக்கழகத்தில் படித்தது இதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே 100% உதவிகரமாக இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஏதோ ஒரு வித்தையை நாம் அங்கே சேர்ந்து கற்றுக்குறோம். ஆனால் வாழ்க்கையில் அந்த நெளிவு சுழிவுகள், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரியான அந்த சூட்சுமத்தை கற்றுக் கொடுக்கறதெல்லாம் நம்முடைய அனுபவ பாடம் தாங்க. அதனால தாங்க அனுபவ அறிவால் இன்றைய வரைக்கும் ஜெயித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. அமோகமாக இன்னைக்கு இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. சொன்ன சொல்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் காப்பாற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. தைரியஸ்தானத்தில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் வர ஆரம்பிக்குங்க. கடன் வாங்கி தான் அந்த சொத்தை வாங்க வேண்டியதாக இருக்குது. வயசு நமக்கு ஏறிக்கிட்டே போகுது. இஎம்ஐயை ஒழுங்காக கட்டிட முடியுமா? நிரந்தரமாக நமக்கு அந்தளவுக்கு வருமானம் வருமா? பிள்ளைங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த செலவை பார்க்குறதா இல்லை அந்த கடனை வாங்கி இஎம்ஐ கட்டுறதா அப்படின்னு யோசித்து பெருமூச்சு விட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், தைரியமாக லோனை வாங்கி வீட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரி வேறு இடத்துக்கு மாறுவார். உங்கள் கை ஓங்கிக்கிட்டே இருக்குங்க. சுக்கிரனும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, நிறம் மாறும் மனிதர்களிடம் முகம் மாறாமல் பேசுவது கடினம்தான். ஆமாங்க, சிலர்லாம் திடீர்னு அப்படியே வராங்க, பாசத்தை கொட்டுறாங்க, ஏதோ ஒரு வேலையை நம்ம மூலமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு தன்னலமாக சுயநலமாக இருந்து அது வரைக்கும் நடிச்சுக்கிட்டு அவங்க வேலை முடிஞ்ச பிறகு அடுத்த நிமிஷம் காணாமல் போயிடுறாங்க. இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் சில நேரங்களில் ஆவேசப்படுவதெல்லாம் உண்டுங்க. அதனால தாங்க எங்கும் எப்போதும் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரி பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இன்னைக்கு இருக்கணுங்க. ஏன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் ஆவேசமாக பேசுகிறத குறைச்சிக்கணும், முன்கோபத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்னதாக சந்தேகத்தால் சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. உங்களுடைய கஷ்டங்கள், நீங்கள் சின்ன வயசில் பட்டது, அதெல்லாம் அவங்ககிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க. அது அவ்வளோ மரியாதைக்குரியதாக இருக்காதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சவால்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுகமான சில மரியாதை குறைவான சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நேற்று முடியாத விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு முடியும். அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பாதைகள் மட்டுமே வெற்றியை பெற்றுத்தருவதில்லை. பயணங்களின் போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் வெற்றியை பெற்றுத்தருகின்றன. ஆமாங்க, நாம் இந்த ரூட்டில் வந்துட்டோம், இனிமேல் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அலட்சியமாக இருந்துட முடியாதுங்க. எந்த பாதையில் நாம் நுழைந்தாலும் அந்த பாதையை வேகமாக கடக்க நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் நம்முடைய இலக்குகளை அடைவதற்கு துணையாக இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க தொடங்கினதை முடிக்கிற வரைக்கும் இடைவிடாமல் உழைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் பரவாயில்லைங்கிற மாதிரி அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் மறைஞ்சு கிடந்தார் ஒரு மாதமாக. இப்போ உங்கள் ராசிக்குள்ளார ஆட்சி பெற்று உட்கார்ந்துட்டார். அதனால் மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தள்ளிப்போன காரியங்கள் சீக்கிரமாக முடியும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். வியாபாரமும் புதுசாக ஏதாவது தொடங்குவீங்க. அதே மாதிரி புதுசாக கடை மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் இருக்கிற கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புது வேலையாட்களும் அழகாக அமைவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் எல்லாம் சரியாயிடும். இன்றைக்கி கூட உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பெற்றோருக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. ஆனாலும் உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. திடீர்னு அறிமுகமாகிறவங்களை நம்பாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால பேங்க் லோன் கிடைக்கும். ஒரு சிலர் விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே,
காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை, ஆனால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை அது தருகிறது. ஆமாங்க, அதனால தாங்க காலங்கள் நகர நகர அந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனநிலையும் மாறிக்கொண்டே இருக்குதுங்க. நீங்களும் அப்படித்தாங்க. காலத்திற்கேற்ப தன்னை நவீனப்படுத்தி கொள்ளக்கூடிய நவீன விஞ்ஞானிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் சூரியன் சுக்கிரனோட ஒளிரும் கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஏமாந்து போன சில காரியங்கள் இன்னைக்கு முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறதுனால மனசு எதையோ யோசிக்க ஆரம்பிக்குங்க. எல்லாருக்காகவும் நாம் வாழ்ந்துட்டோம், நமக்காக நாம் எப்போ வாழ போகிறோம்னு தெரியலையேங்கிற மாதிரியான ஏக்கமும் ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு வேண்டிய வசதிகளையாவது நாம் செய்து கொடுக்கணும், அந்த விஷயத்திலையாவது நாம் ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு வெறித்தனமும் இன்றைக்கு வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ கடகடன்னு சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு வேறு ஏதாவது வருமானம் வர்ற மாதிரி சின்னதாக ஒரு தொழில் சைடில் ஏதாவது தொடங்கலாமா அப்படிங்கிற சிந்தனையும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. சூரியன் வலுவாக இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை முடிச்சுட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்றைக்கி இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் உதவிக்கு எதிர்பார்த்த நேரத்தில் உனக்கு உதவியும் நிச்சயமாக கிடைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க தப்பு செய்கிறதுக்கு நீங்கள் பல நேரங்களில் யோசிப்பீங்க, எதுக்கு நமக்கு இந்த வம்பெல்லாம், அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை தாக்கிடும், நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளை அது அழிச்சிரும். அதனால் தப்பு தண்டா வழிக்கு நாம் போக வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் நேர் வழியிலேயே போய் முன்னேறுவோங்கிற ஒரு முழுமனதான முடிவுடன் செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரன் புதனோடு சேர்ந்திருப்பதோடு மட்டும் இல்லாமல் இப்போ சூரியனோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. சுற்றி இருக்கிறவங்க யாருங்கிறதெல்லாம் புரிய வருங்க. அதே மாதிரி அன்பு பாசம் இதெல்லாம் ஒரு வகையில் எப்பயுமே வலிமையை தரக்கூடியது. அதே நேரத்தில் நம்ம மேலே அன்பு காட்டுறவங்களுக்கு நம்ம ஏதாவது பெருசாக உதவி செய்யணும், பொருள்கள் அல்லது செல்வம் ஏதாவது நம்ம கொடுத்து உதவணும் அப்படிங்கிற முடிவுக்கு உங்களிடம் இருக்கிறதையும் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியில் வரக்கூடிய மாதமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள்லாம் தீரும். ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் முடியும். அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் ஆகும், பேங்க் லோன் கிடைக்கும். எல்லா சிக்கலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தீர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ராகுவும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் புது ஏஜென்சி நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுடைய திறமையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கிட்டே நீங்கள் போவீங்க. அதிகாரிகள் மனசுலையும் இன்னைக்கு நீங்கள் இடம் பிடிப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வார்த்தைகளுக்குள்ளும் வாழ்க்கை இருக்கிறது.
வார்த்தை இதமானால் வாழ்க்கை இன்பமயமாகும், வார்த்தை கடினமானால் வாழ்க்கை திசை மாறி போகும். ஆமாங்க, சில நேரங்களில் சிலர் மேலே இருக்கிற அக்கறையில் நீங்கள் கடினமாக பேசினாலும் பல நேரங்களில் நகைச்சுவையாக பேசி 4 பேர் மனசில் இடம் பிடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபல யோகாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல ஆட்சியாக வந்து உட்கார்ந்ததுனால இந்த ஆவணி மாதம் முழுக்க உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரும். சம்பள பாக்கி தொகை கைக்கு வரும். உத்தியோக சம்பந்தப்பட்ட வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு எல்லாமே கிடைக்குங்க. கௌரவ பொறுப்புகள், பதவிகளும் தேடி வரும். சிலர் ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்தி முதல் மரியாதையையும் நீங்கள் வாங்கிப்பீங்க. அதே மாதிரி கோவில் கும்பாபிஷேக விஷயங்களையும் நீங்கள் முன்னால் நின்று நடத்துவீங்க. பிள்ளைகளால் இந்த மாதம் முழுக்க சந்தோஷம் உண்டு. இன்றைக்கும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்கு பக்கபலமாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி இன்றைய தினம் தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை எல்லாமே இன்றைக்கி முழுசாக கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, வெற்றி உண்டு, மதிப்பு மரியாதை கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் யாரோ ஒருவர் எங்கிருந்தோ செய்து கொண்டிருப்பார். ஆமாங்க, நாம் சிலது முடியாதுன்னு சொல்லிடலாங்க. ஆனால் முடியாதுன்னு சொல்கிறத முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அடுத்தவங்களால் எது முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அது எப்படி என்னால் செய்து காட்ட முடியும் அப்படின்னு இடைவிடாத முயற்சியால் சாதித்து காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகி ஒருவருக்கொருவர் இன்னைக்கு கொஞ்சம் புரிதல் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களும் வீடு தேடி வந்து பேசுவாங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. ஆனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சம்பளத்துடன் கூடிய ஜாப் கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்கியிருக்கீங்க. மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த ஆவணி மாதம் முழுக்க உங்களுடைய யோகாதிபதி சூரியன் பலமாக இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் விறுவிறுப்படையுங்க. இன்றைய தினத்தில் புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் நிம்மதி வந்து சேருங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தவறி விழும்போதெல்லாம் எழுந்து விடுகின்றோம், ஆனால் தள்ளிவிடும்போது தான் தடுமாறுகின்றோம். ஆமாங்க, தள்ளி விடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் எப்பயுமே இருந்துன்னு இருக்குங்க.
அந்த தள்ளிவிடுற ஆட்கள்கிட்ட தான் நாம் சிக்கிக்காமல் விழிப்புணர்வுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. திருவோணம் நட்சத்திரத்தை விட்டு இன்னைக்கு காலையில் 8 மணி 8 நிமிஷத்தோட சந்திரன் வெளியில் வந்துடுறாரு. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த சோகம், நேற்று இருந்த சோர்வு, சலிப்பு அதெல்லாம் இன்னைக்கு விலகி திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அற்புதமாக ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் காலையில் 8 மணி 8 நிமிஷத்திலிருந்து அவிட்டம் நட்சத்திரத்துக்குள்ளார சந்திரன் பயணம் செய்யிருக்கிறாரு. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி முழுக்க கவனமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அதே மாதிரி நல்லவங்களுடைய சின்ன கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிடக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்னதாக கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ பேசிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். பிள்ளைகளையும் அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைக்கி யோசித்து முடிவெடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல்கள் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சிரமங்கள் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நிதானம் தேவைப்படுதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, சரியாய் பேசுவது எந்த அளவிற்கு முக்கியமோ அதை போலவே சரியானவர்களிடம் பேசுவது மிக முக்கியமாகிறது. ஆமாங்க, யாருக்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. யாருக்கிட்ட எந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளணுமோ அதை மட்டும் அவரவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்ல. கையில் காசு வரமாட்டேங்குது, ஆனால் செலவு மட்டும் பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது. அங்கேயும் இங்கேயும் உருட்டி புரட்டி எப்படியோ சமாளித்தாலும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அதிக அளவு செலவு சிக்க வைக்கிது. கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொள்கையாக நான் வச்சுட்டுருக்கேன். ஆனால் கடைசியாக கை நீட்டக்கூடிய அளவுக்கு தான் காலம் போகுதுன்னு சில நேரங்களில் கலங்கி கொண்டிருப்பீங்க. உங்கள் ராசியை சூரியனும் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. உடல் உஷ்ணம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வேனல் கட்டி அடி வயிற்று வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இன்றைக்கி இருக்குதுங்க. அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் நல்ல பேரெல்லாம் இருக்குது, நல்ல வேலை வாங்கிக்கிறாங்க. ஆனால் சம்பளம் பெருசாக ஏதாவது தருவாங்களான்னு பார்த்தா இருக்க அப்படியே தான் போயின்னு இருக்கே தவிர ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப சுமாராக இருக்குது. அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்க. அவசரப்பட்டு அந்தரங்க விஷயங்களை யார்ட்டையும் சொல்லிக்க வேண்டாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் திடீர் வெற்றிகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன தடைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மகிழ்ச்சியை தேடாதீர்கள், நீங்களே உருவாக்குங்கள். உங்களுடைய மனதிலே நல்ல எண்ணங்கள் பெருக மகிழ்ச்சி தானாக உருவெடுத்து ஓடிக்கொண்டிருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க வெளியிலெல்லாம் நீங்கள் எதையும் தேடிட்டு இருக்க மாட்டீங்க. வீட்டுக்குள்ளார தேடுவீங்க, மனசுக்குள்ளார தேடுவீங்க, தனிமையில் உட்கார்ந்து தேடுவீங்க. அந்த தேடி ஓடி தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடிய சிற்பிகள்
பிரச்சனைகள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. பணவரவு உண்டு, எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டு. 6ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. வெற்றி உண்டு, பணப்புழக்கமும் அதிகரிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு வாகன விபத்துகள் வராமல் பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. புதனும் 6ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. 7.5 சனியில் விரயச்சனி இருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.